அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாங்கள் என்ன சமைக்க போகிறோம் தெரியுமா? காலிஃப்ளவர் தான் சமைக்க போகிறோம். சிக்கன் கறி மாதிரி இருக்கணுமெண்டா காலிஃப்ளவர் வச்சு சாப்பிடுங்க. இப்போ நாங்கள் எப்படி காலிஃப்ளவர் கறி வைக்கிறோன்றதை பார்ப்போம் வாங்க. இது வந்து கொஞ்சம் நெருக்கமான மிரக்கறி என்றபடியாக என்ன நடக்க வேண்டாம். இது புழுக்கள் கிருமிகள் இருக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நாங்கள் இதை வந்து உப்பு கொஞ்சமும் மஞ்சள் கொஞ்சமும் போட்டு அவிக்க போகிறோம். புழு இருக்குது. இதனால முழுவதும் க்ளீன் பண்ணி எடுப்போம். இப்போ நாங்கள் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை என்ன செய்ய போகிறோம்னா, இன்னும் சின்ன சின்ன துண்டா இன்னுமே நீட்டாக க்ளீனாக அதுக்குள்ளே புழு இருக்குதா இல்லை கூடாது அழுகின மாதிரி இருக்குதான்றது கட் பண்ணி அளவளவாக மற்ற டிஷ்ஷில் போட போகிறோம். இதில் ஒரு சிரமமான வேலை என்னென்னா அதை க்ளீன் பண்ணுறது மட்டும்தான். ஆனால் டேஸ்ட்டுண்டா சூப்பர் டேஸ்ட். இந்த க்ளீன் பண்ணிக்கல எப்படி வடிவாக பார்த்து க்ளீன் பண்ணிட்டோம்டா சரி. முக்கியமாக உடம்பை குறைக்கணுமென்று நினைக்கிறார்கள் இந்த காலிஃப்ளவர் வாங்கி கறி வச்சு சாப்பிடலாம். அவிச்சு மிளகு தூள் போட்டு சாப்பிடலாம். பொரிச்சு சாப்பிட்றத விட அவிச்சு சாப்பிட்றது தான் பெட்டர். என்ன செய்யலாமெண்டா இதை எவ்வளோ ஹெல்த்தியாக சமைக்கணுமோ அவ்வளோ சமைச்சா அப்படின்னா உடம்பு குறையிறதுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது இதில். இப்போ இதுக்கு வந்து கடலைமா, உப்பு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள் எல்லாம் போட்டு பிரட்டி சிக்கன் பொரிக்கிற மாதிரியும் பொரித்து சாப்பிடலாம். அதுக்குமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை இன்னுமே நல்ல குட்டி குட்டியாக அரிஞ்சு கோவா வரை எப்படி வைப்போமோ அதே போல் கோவா வரையும் வைக்கலாம். வடிவாக துப்பராக்கி கழுவி எடுத்து வச்சிருக்கிறோம். இதுக்குள்ளே வந்து நாங்கள் மஞ்சத்தூளும் கொஞ்சம் உப்பும் போட்டு ஒரு 5 நிமிஷம் அவிய வைக்க போகிறோம். ஏன்னு சொன்னால் அதில் எதுவும் இன்னுமே கிருமிகள் எதுவும் இருந்தால் அதுகளுமே இறந்துடும். இப்போ நாங்கள் உப்பும் மஞ்சளும் போட்டு தண்ணி விட்டு இதை அவிய வைக்க போகிறோம். இன்னும் கொதி எலும்பையில் கொதிச்சு அவியட்டும். நாங்கள் இனி வெங்காயம் பச்சை மிளகாய் வெட்டுவோம். கிராமப்புறங்களில் கிடைக்கிற மிளகறியை வச்சு கிராமத்தில் கடையில் போய் கூடி வாங்காமல் வீட்டில் இருக்கிற மிளகறியில் வச்சு சமைச்சு சாப்பிட்ருவினம். எப்பயாவது இருந்துட்டு வேணுமெண்டா சந்தையில் மிளகறி வாங்குவினம். அப்படி இங்கே வன்னியை பொறுத்தளவில் என்ன கறி இல்லாட்டி வேலியை நிமிந்து பார்த்தா கறி இருக்க மாட்ட மாதிரி. ஏன்னாண்டா வீடுகள்லேயே எல்லா மரக்கறிகளும் இருக்கும். அதால் ஒரு இலகுலை இருக்கும், ஒரு மரக்கறி இருக்கும், அதோடைய வேண்ட உணவு போயிடும். ஆனால் பொதுவான மரக்கறி இப்போ சவ் இந்த காலிஃப்ளவர் அப்படியானது வாங்குறேன். ஆனால் நான் சந்தைக்கு போனால் கட்டாயம் வாங்குறேன். நான் வீட்டில் அம்மா வாங்கின்ற மாட்டேன், நான் வாங்கிட்டு வரேன். கொஞ்சம் வித்தியாசமான தெரியாத மிளகறிகளை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும், சமைக்கணுன்ற விருப்பம் இருக்குது. அதை யூடியூப்ல இருந்தாலும் சரி இல்லை இன்ஸ்டாவில் இருந்தாலும் சரி அது ரெசிபி பார்த்து சமைக்கணுமென்ற விருப்பம் இருக்குது. ஆனால் எனக்கு இது வந்து பொரிச்சு சாப்பிட விருப்பம். ஆனால் கறி வச்சாலுமே நல்ல டேஸ்ட் தான்.
நிறைய நேரம் வைக்க தேவையில்லை, ஒரு 5 நிமிஷம் அவிஞ்சா காணும். இப்போ நாங்கள் எண்ணி விடுவோம். வெந்தயம் மிளகு குணத்தையும் தாளிக்க போகிறோம். அதோட பட்டையும் இலை. இப்போ நாங்கள் இஞ்சி போடுவோம். வெங்காயம், மிளகாய், உள்ளி, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி பழம். அடுத்து இடிச்சுடுவோம். இந்த பழம் வதங்கின பிறகு நாங்கள் வைத்து கொள்வோம். இப்போ நாங்கள் உப்பு போடுவோம். முதல் போட்டது காணாது, ரெண்டாவது அவியலுக்காக தான் போட்டது. கட்டி கொஞ்சம் உப்பு போடுவோம். இப்போ நாங்கள் மூடிடுவோம். இப்போ நாங்கள் திறந்து பார்ப்போம். வாசம் இறைச்சிகளை விட நமக்கு இனி நாங்கள் முதல் பால் விடுவோம். இனி தூள் போட வேண்டியதுதான். மரக்கறி சாப்பாட்டையே நல்ல டேஸ்ட்டாக ருசியாக சாப்பிடணும் நினைச்சிங்களா இந்த கறியை ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் கறி வைக்கிற மாதிரியே வச்சிங்களேன்னு சொன்னால் சிக்கனோட சாப்பிட்ற போலவே இருக்கும், அப்படி டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இன்னொரு காணொலியில் நான் உங்களுக்கு இதில் வந்து மிளகு தூள் போட்டு எப்படி கறி வைக்கிறதுன்றதை இன்னொரு நாளைக்கு கறி வச்சு காட்டுறேன். எங்களை விட்ட இது ஒரு சின்ன சட்டியில், அளவான ஒரு சட்டியில் தான் நான் கறி வைக்கிறேன். பட் கறி மதியமே காலி ஆயிட்டு. என்னோடய காணொலியை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கண்டினியூவாக வரும். தேங்க்யூ ஸோ மச்.